பரவாயில்ல, எப்படியோ வந்து விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு சின்ன ட்விஸ்ட்டை கொண்டு வராங்க. அதுவும் வந்து பாட்டிக்கிட்ட கோவப்படும் பொழுது உனக்கு சொத்து இருக்காது, அந்த சொத்தை விட அதே சமயத்தில் எங்களை விட உனக்கு வந்து காவேரி தான் முக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்குறத பார்த்தா அதில் ஏதோ ஒரு கொக்கி இருக்க மாதிரி இருக்குது. அதாவது இன்னுமே வந்து முழுசாக சொத்துக்கள்லாம் ஒரு கை மாறலையா, ஏற்கனவே மாறினதான் நம்ம நினச்சிருந்தோம். ஸோ இதை வச்சு ஒரு வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் தான், கதை எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு கற்பனை தான் அது. ஸோ முதல்ல இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாட்டிக்கிட்ட கோவப்பட்டு நீங்கள் பண்ணது பெரிய தப்பு பாட்டி, நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்பிக்கை துரோகமா, எப்படி இந்த மாதிரி வார்த்தையை எங்கள் மேலே யூஸ் பண்ணலாம், நாங்கள் என்ன வேணாலும் உன்னை எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுவோம், ஏதாவது திருட்டுத்தனங்கள் பண்ணுவோம், ஆனால் அதெல்லாம் பாசத்துக்காக நீ பொறுத்துட்டு தான் போகணுங்கிற தொழிலே வந்து பாட்டி பேசிக்கிட்டே இருக்க. இதில் வந்து பாவம் பாட்டி உனக்காக தான்ப்பா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை உள்ள தள்ளுறதுக்கு பார்த்து அதே சித்தப்பாலாம் அட்வைஸ் கொடுக்குற நேரத்தில் இப்போ சித்தியும் வந்து பாட்டிக்கிட்ட இப்படி பேசினதுக்கு போது மன்னிப்பு கேளுடா விஜய் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்க தாத்தா மட்டும் வந்து என்ன செய்கிறதே புரியாமல் முழிக்க போகிறார். யூஸ்வலாக தாத்தா ஸ்ட்ராங்காக எல்லாத்தையும் சத்தமாக சொல்லுவார். ஆனால் அவரை வந்து இப்போ வந்து கொஞ்சம் டம்மி பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவர் பேசினா ரொம்ப நியாயமாக பேசி பிரச்சனையை வந்து டக்குன்னு முடிஞ்சு போயிடும், அப்புறம் எப்படி சீரியலை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாட்டி என்ன சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, உங்கள் அப்பா அம்மா அந்த ஆக்சிடெண்ட்டில் இறக்கிறதுக்கு முன்னாடி சொத்து எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்டக்க வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை பாதுகாக்கிற வேலையை என்கிட்டையும் தாத்தாட்டையும் தான் கொடுத்தாங்க. நாங்கள் அதை இத்தனை நாளாக கட்டி காப்பாற்றணும். நீ இப்போ காவேரியை துரத்திக்கிட்டே போகிறதுனால அந்த பிஸ்னஸை நீ பார்த்துக்கிறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் காவேரி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க, எமோஷனலாகவும் நீ சரியில்லை, அந்த பசுபதி கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. திருப்பி காவேரி இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னா வந்து காவேரி பிரச்சனை தான் பண்ணுவாள். அதனால வந்து இப்போ காவேரியால் பிரச்சனை தான் வரும், அந்த பசுபதி வந்து பிரச்சனை பண்ணுவான். அதுக்கப்புறம் நீ அதையே சுற்றி பண்ணி வந்து மொத்தமாக எல்லா சொத்தையும் இழந்துருவேன். சொத்தையும் இழந்துட்டு எங்களையும் இழந்துட்டு எதுவுமே இல்லாமல் தனியாக நிற்ப. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு தெம்பும் தைரியமும் இல்லை. நாங்கள் எங்கேயாச்சும் போயிடுறோம், அந்த சொத்து உனக்கு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோன்னு கேட்க ஒரு கட்டத்துக்கு மேலே சரி நான் எப்படி இருந்தாலும் சரி அந்த பொண்ணை நான் இங்கே கூட்டம் தான் நீங்கள் ஏற்றுக்க போகிறது இல்லை. காவேரியை வந்து நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டேன், காவேரி இல்லாமல் நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் ஒன்றும் வேணாம் நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு இவர் போகிறார். ஆனால் இன்னுமே வந்து விஜய் தன்னோட வாயை திறந்து காவேரி கர்ப்பமாக இருக்கா, அவள் வயிற்றில் என் குழந்தை வளருதுங்கிறத சொன்னால் அந்த பாட்டியும் தாத்தாவும் மாறலாம். ஸோ ஆனால் வந்து அவரை சொல்ல விரும்பல. அங்கே கூட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஏற்றுக்கணும். ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டோன்னா வந்து சொத்துக்காக தான் வந்து காவேரி வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ இவருக்கும் வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இவர் வந்து இப்போ சொத்தெல்லாம் வேணாம்னு எழுதி கொடுத்து போக ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பாட்டி கத்தி எதுவுமே உனக்கு வேணான்னு எழுதி கொடுத்துட்டு போ, திருப்பி தாத்தா கிட்டையும் என்கிட்டையுமே சொத்து இருக்கட்டும், அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளாக்மெயில் பண்ணி அந்த சொத்துக்காகவாச்சும் வந்து விஜய் போகாமல் இருப்பார் அப்படின்னு நினைக்க இவர் உடனே கோபமாக வந்து நாளைக்கு காலையில் வந்து நான் கோர்ட்டுக்கு வரேன், எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு நம்ம எல்லாத்தையும் சொத்தெல்லாம் மாற்றி விட்டுருவோம், லாயரை கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியோ இல்லை வந்து நம்ம விஏ ஆஃபீஸ் மாதிரி ஏதோ இடத்துக்கு போயிட்டு வந்து அங்கே வச்சு எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துடலாங்கிற மாதிரியோ வந்து விஷயத்தை பேச உடனே இவங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்க. தாத்தா என்ன பேசுகிற அப்படின்னா இதில் விடுங்க, அவன் மொத்தமாக அந்த பக்கம் போனான்னா சொத்தெல்லாம் இழந்துடும், அந்த சொத்தை நம்மளாச்சும் கொஞ்சம் நாளைக்கு பாதுகாக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ பாட்டி ஏதாவது சொன்னால் இப்போ பாட்டிக்கிட்ட இருந்து சொத்தை விஜய் கிட்ட தான் சொத்தை வாங்க முடியாது, பாட்டி தாத்தா கிட்ட இருந்து பேசி ஏமாற்றி மொத்த சொத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு அன்பு பிளான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அன்பு பிளானே பண்ணாட்டி கூட திருப்பி பசுபதி அன்போட வாழ்க்கையில் வந்து அப்படியே அன்பு தான் கை குழந்தைங்கிறாங்கல்ல, அவரை மனசு மாத்துறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ கோர்ட்டுக்கு இப்போ வந்து நேராக இப்போ இங்கேருந்து கிளம்பி நேராக விஜய் வந்து திருப்பி காவேரியோட வீட்டுக்கே போனதுக்கப்புறம் என்னங்க ஆச்சு, பாட்டி சரியாயிட்டாங்களா, உங்கள்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னா அவங்களாம் சரியாகிற மாதிரியே தெரியல, கொஞ்சம் நாளைக்கு நான் வந்து இங்கேயே தங்கிக்கலாமா, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்க தாராளமாக தங்கிக்கோங்க மாப்பிள்ளை அப்படின்னு இப்போ மாப்பிள்ளைங்கிற உரிமையோடு இவங்க பேச தம்பி தங்கிக்கோங்க தம்பி அப்படின்னா இல்லை அவங்க மனசெல்லாம் வந்து கோபமும் ஆத்திரமும் மட்டும் தான் அவங்க கண்ணை மறைக்குது. இப்போ காவேரியை கூட்டு போயிட்டு காவேரி ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டா, இங்கேருந்து கொடைக்கானலுக்கு போகிறது, அங்கே வர்றது இங்கே வர்றது, நான் ஜெயிலுக்கு போனது வெண்ணிலாக்கதை அப்படி இப்படின்ட்டு திருப்பி மீண்டும் அவளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அதனால் நான் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்கேன், சொத்து தரமாட்டேன் சொத்து இல்லாமல் போயிடும் அப்படின்லாம் மிரட்டுறாங்க. எனக்கு சொத்தே வேணாம், என் சொத்து வந்து காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா ஐயோ அதெல்லாம் வேணாம், ஏன் இப்படி அவசரமாக முடிவு எடுக்கிறீங்க, அவங்கள காயப்படுத்தாதீங்க, அவங்க விரும்பிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து காவேரி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு இதை நான் முடிவு பண்ணிட்டேன், நான் மொத்தமாக சொத்தெல்லாம் வந்து எழுதி கொடுத்துறான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்லி இதில் நீ வேறு எதுவுமே மறுத்து பேச வேணாம், உனக்கு நான் சொத்து இல்லைன்னா பரவாயில்ல தானே அப்படின்னா சொத்துக்காகவாங்க நான் உங்களை காதலிச்சேன் இவங்களும் சொல்ல சரி ஓகே விடு அப்படின்னு நம்ம ஒன்றா இருந்தால் போதுன்னு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒன்றா தூங்கிட்டு காலையில் கிளம்பி இவங்க வந்து கோர்ட்டுக்கே போக அங்கே வந்து வரமாட்டார் விஜய், சைன் பண்ண மாட்டார் விஜய் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் கிளம்பி அங்கே வந்து அன்பு இதுக்கப்புறம் வந்து கல்யாணி எல்லாருமே மொத்தமாக தாத்தா ராதா எல்லாரும் கிளம்பி அங்கே அங்கே வந்ததுக்கப்புறமா அங்கேயும் வந்து விஜய் வந்து அவரோட முடிவில் ஸ்ட்ராங்காக இருக்க எங்கள் பேரை மனசையே மாற்றிட்டல, நீ நல்லா இருப்பியா, அத்தனை தடவை சொன்னேன், நான் சொன்னதாக போய் போட்டு கொடுத்து எங்களுக்குள்ளே விரிசலே கொண்டுட்டல, வெளில இருக்கும் போதே நீ இப்படி பண்ணுறேன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் நீ என்ன பண்ணுவேன், அதனால தான் நீ எங்கள் வீட்டுக்கே வரக்கூடாது, எங்கள் வீட்டை பிடிச்ச தருத்துறீங்கிற மாதிரிலாம் வந்து பாட்டி திருப்பி பேச பாட்டி போதும்
அப்படின்னு வந்து விஜய் என்ன பண்ண போகிறாரு, கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தன்னுடைய சொத்தெல்லாம் விட இந்த சொத்தை அபகரிக்கிறதுக்கு அன்பு போடுற திட்டத்தை வச்சும் இவங்க சொத்தெல்லாம் இல்லாமல் தனியாக திருப்பி அப்பள பிஸ்னஸ்லேயே ஒரு கையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து விஜய் ஆரம்பிக்கிற மாதிரி வாழ்க்கையும் நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பார்க்குதுன்னு கதையை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பல சீரியல்களில் பார்த்துருப்போம், தமிழும் சரஸ்வதியும் ஆஹா கல்யாணம் எல்லாத்துலேயுமே வந்து இப்படி தான் ஒரு கட்டத்தில் எல்லா சொத்தும் போயிடும். போன அப்புறம் திருப்பி எப்படி மீண்டு வராங்க, சொத்தை எப்படி திருப்பி வாங்குறாங்கன்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ கதையும் இங்கேயும் போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு பக்கம் ஆனால் வந்து சொத்தெல்லாம் விட்டாலும் கூட ஒரு வீட்டில் ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. அந்த சந்தோஷத்துக்கு குறுக்கீடாக வந்து வேணும்னே பசுபதி இப்போ வந்து அவர்கிட்ட சொத்தெல்லாம் இல்லை, எந்த பவரும் இல்லைன்னு இறங்கி ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லை அதே மாதிரி இவங்க 2 பேர் பிரிஞ்சதுக்கப்புறமா விஜயை கம்ப்ளீட்டாக வெறுக்கிற மாதிரி விஷயங்களை பாட்டி தாத்தா கிட்ட சொல்லி ஏற்றி விட்டு அதுலேருந்து மொத்தமாக சொத்தை அபகரிக்கிறதுக்கு என்ன பிளானை பசுபதி என் குரூப் அண்ட் அன்பு எல்லாம் சேர்ந்து பண்ண போகிறாங்கிறதான் அடுத்து பார்க்கணும். ராகினியெல்லாம் சேர்ந்து. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை போகிற போக்கில் இப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க அதான் சொத்தெல்லாம் ஆல்ரெடி விஜய்க்கே வந்துருச்சு, அதெல்லாம் எங்கேயும் போகாது. அதிகபட்சம் போனால் இன்னும் 2 நாள் கோவமாக பேசுவாங்க, அதுக்கப்புறம் திருப்பி எல்லாரும் ஒன்றா வந்து ஒரு வீட்டில் இருப்பாங்க. அப்படி தான் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.